இதுதான் வந்துட்டு அவங்களுடைய நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். ஓகேங்களா? இது வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம். சென்னை மத்திய மண்டல குழந்தைகள் நலக்குழுவில் தொகுப்பூதிய அடிப்படையில் பணிபுரிய உதவியாளருடன் இணைந்த கணினி இயக்குபவர். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்க்கு தான் அவங்க வந்துட்டு வேக்கன்சிஸை கேட்டிருக்காங்க. சென்னை மத்திய மண்டலம் குழந்தைகள் நலக்குழுவில் காலியாக உள்ள ஒரு உதவியாளருடன் இணைந்த கணினி இயக்குபவர் பணியிடம் தொகுப்பூதியம் அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளது. ஓகேங்களா? அதாவது உதவியாளரும் சேர்த்து கேட்டிருக்காங்க, கணினி இயக்குபவர் ஓகேங்களா, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரும் சேர்த்து கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு குவாலிஃபிகேஷன்ஸாக அவங்க என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு வந்துட்டு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் கணினி அறிவு ஓகேங்களா, இந்த சான்றிதழ் சர்டிஃபிகேட் வந்துட்டு உங்ககிட்ட இருக்கணும். அண்டு தட்டச்சு ஓகேங்களா, டைப்பிஸ்ட் இருக்குங்க இல்லையா, டைப்பிங் வந்துட்டு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நீங்கள் வந்துட்டு முதல்நிலை தேர்ச்சி வந்துட்டு பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வயது வரம்பு வந்துட்டு 42 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. 42 வயசு கீழே இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். பர் மந்த் சேலரி அவங்க எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா 11,916 ரூபா வந்துட்டு அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இதற்கான விண்ணப்ப படிவம் வந்துட்டு நீங்கள் எங்கே வந்து பதிவிறக்கணும் அப்படின்னா, எங்கே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா https://chennai.nic.in இந்த வெப்சைட் அட்ரஸ்க்கு போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் அந்த டவுன்லோடோடைய லிங்க் அட்ரஸையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போது அப்படின்னா 14ஆம் தேதி. ஓகேங்களா? அதாவது நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குது. இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்குது. ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. நாளைக்கு 5 மணி வரைக்குமே டைம் இருக்குது. ஓகேங்களா? இங்கே இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா, ஸ்க்ரீனில் இந்த பிளாக் கலரில் போல்டு கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அனுப்பணும். செலெக்ஷன் ப்ராசஸ் அதாவது நியமனம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, முழுக்க தகுதி மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து நியமனம் அந்த ப்ராசஸ் வந்துட்டு நடக்கும். அதை வந்துட்டு இந்த காலக்கெடு நான் என்ன சொன்னேன், நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்குள்ளே நீங்கள் அனுப்புனீங்கன்னா மட்டும்தான் உங்களோட அப்ளிகேஷனை அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அதர்வைஸ் அதை வந்துட்டு டிக்ளைன் பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் அந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.